ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 16 எபிசோட் 356 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஷினோபி ஆஃப் த லீஃப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டென்சோவை கட்டி போட்டு வச்சிருப்பான் ககாஷி. எந்திரான்பான். இங்க வந்த மிஷினை அதை என்ன பண்ண போறேன்னு சொல்லி டென்சோ கேட்கவும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அதுவும் ஒன்னாலன்பாரு. டென்சோ என்னால கிட்டுச்சுன்னு சொல்லாதேன்பான். என்ன கொல்ல பாத்திரா விளையாட்டு காட்டாம போன்பாரு. டென்சோ ஜோக்லாம் பண்ணலிங்க போது நகரான்னு தள்ளி விடுவாரு. முன்னால போறப்ப ககாஷி ஃபவுண்டேஷன்ல எமோஷன்ஸை போக்க ட்ரைனிங் தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு, அது உண்மையானு கேட்பாரு. டென்சோ பேரு மட்டும் இல்ல, ஃபவுண்டேஷன் ஷினோபிஸ்க்கு பேரு கடந்த காலம் வருங்காலம் எதுவுமே இல்லைன்பான். எங்களுக்கு மிஷின்ஸ் மட்டும் தான்பான். ககாஷி நீ உன் மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டேன்பாரு. கிளாஸ் உடஞ்சு ஸ்ட்ரெயின் சவுண்ட் கேட்கும். ககாஷி குணாய் எடுத்துட்டு என்னன்னு பாக்குறப்ப டென்சோ மூவ் ஆவான். நீ நகராத அப்படியே இருந்துட்டு ககாஷி என்னாச்சுன்னு போய் பாப்பாரு. சிலிண்டர் கிளாஸ் உடஞ்சிருக்கும். என்னன்ட்டு சுத்தி வர பாக்குறப்ப பயங்கரமா அலற சத்தம் கேட்கும். டென்சோவை ஸ்னேக் சுத்து போடும். பாம்புகளான்ட்டு ககாஷி பாக்குறப்ப பின்னால பெரிய ஸ்னேக் இருக்கும். ககாஷி அட்டாக் பண்ணவும் டென்சோ கிட்ட வந்து நிப்பாரு. இதெல்லாம் என்ன அந்த பெருசா இருக்கிறது என்னன்னு கேட்பான் டென்சோ. ககாஷி அது சாதாரண ஸ்னேக்ஸ் இல்ல, ஒரோச்சிமாரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பாரு. கட்சியோட அபிலிட்டி போலவே அந்த பெரிய ஸ்னேக் சின்ன சின்னதாக பிரியும். ஸ்பிளிட் அப் ஆகும் கவுன்ஸ்ல. ககாஷி மேல தாக்குதல் வைக்கும். ககாஷி சிடோரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார், ஆனா முடியாது. டென்சோவை பிடிச்சுக்குங்க. குணாய் வச்சு ககாஷி அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் நடக்கிற இடத்துல வைட் ஓப்பன் ஆயிருக்கும். செம கடுப்பாவார். ககாஷி தாக்க வரும். பின்னால வந்துட்டு கினோவேன்னு கத்துவாரு. டென்சோ ககாஷி கொள்ள ட்ரை பண்ணி வைப்பான்ல, அதை யோசிச்சுட்டு ஷரிங்கான் யூஸ் பண்ணி அந்த புழுதிக்குள்ள பாம்பு எங்க இருக்குன்னு நோட் பண்ணி சிடோரி வச்சு அட்டாக் பண்ணுவாரு. பயங்கரமா ஃபிளாஷ் ஆகும். டென்சோ லேப்ல இருந்திருப்பான்ல, அந்த பாஸ்ட்டுக்கு போகும். செத்துட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, நானும் சாக போறேன். இல்ல அது எனக்கு வேணாங்கும் போது ஒரு பர்சன் வந்து நீ உயிரோட தான் இருக்கேன்னு கேட்கற மாதிரி இருக்கும். ககாஷி மாதிரி இருக்குல்ல. பார்த்தா டென்சோ இப்ப இருக்க ஸ்டேட்ல ககாஷி உயிரோட தான் இருக்கேன்னு கேட்பாரு. நல்லா தான் இருக்கேன், ஆனா ஏன்னு டென்சோ கேட்கவும் ஏன்னா எதுக்குடான்னு கேட்பாரு ககாஷி. ஏன் என்ன காப்பாத்துனீங்கன்னு கேட்பான் டென்சோ. நான் உன்னை சாக விட முடியாதுன்னு டென்சோ. ஆனா நீங்க அதை செஞ்சிருந்தாலும் அதுக்கு நான் தகுதியானவன் தான்பா. ககாஷி என்ன சாகணுமான்னு கேட்பாரு. நான் சாக விரும்பல டெஃபினட்டான்பா டென்சோ. அப்ப நன்றி கடனோட இருப்பாரு ககாஷி உயிரோட இருக்கு. நான் உயிரோட இருக்கான்னு கேட்பான். ஸ்னேக்ல இருந்து திடீர்னு கேஸ் வரும். ககாஷி அது பாய்சனஸ் கேஸ், அதை சுவாசிச்சிடாத ஓடு இருப்பாரு. ஆனா ககாஷி சுவாசிச்சிருப்பாரு. அஃபெக்ட் ஆகி விழுகவும் ககாஷி தூக்கிட்டு வந்திருப்பான் டென்சோ. ககாஷிக்கு ஆன்டிடோட் போட்டு ஹார்ட் ரேட்லாம் செக் பண்ணுவான். பாஸ்ட்ல ஒரோஷிமாருவையும் நான் பார்க்கல, ஸ்ட்ரேஞ்சான கிளானையும் பார்க்கல, ஃபவுண்டேஷனை சேர்ந்தவனையும் பார்க்கலன்ட்டு கிளம்பியிருப்பார்ல. அப்ப டென்சோ நான் ரூல்ஸ் படி தான் வாழணும், ஆனா அது ஓகே தான், ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிளா இருக்குன்ட்டு சந்தோஷத்துல போயிருப்பான். டான்சோ ஆர்டர் கொடுத்திருப்பான்ல, அவனோட வலது கணக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வர சொல்லி அதை யோசிப்பான். ககாஷி மயங்கி இருக்காரு இல்லையா, வலது கண்ணை பார்த்துட்டு குணாய் எடுப்பான். டென்சோ மட்டும் தான் வெளியே வருவான். கூட வந்தவன் ககாஷி எங்க போன வேலை முடிஞ்சதான்னு கேட்பான். பாட்டில வச்சிருக்க ஷரியானாயை காட்டுவான். அப்ப நான் அவனுக்கு தேவைப்படல, அவன் உடம்பு எங்கன்னு கேட்பான். ஒரோச்சிமாரோட ட்ராப்ல மாட்டி சத்தமாய் நான் செட் பண்ணிட்டேன்ட்டு டென்சோ லார்ட் ஹொக்காகேயோட ஆன்பு அதை கண்டுபிடிச்சுக்கிட்டுன்பான். கூட வந்தவன் காத்து நம்ம பக்கம் திரும்பக்குள்ள ஓடிடலான்பான். டென்சோ ஒரு மாதிரி அந்த இடத்தையே பார்த்துட்டு போவான். ககாஷியை காட்டுவாங்க. நார்மலா தான் இருப்பாரு. முடிச்சு பார்க்கும் போது கினோவேன்னு தான் கத்துவாரு. ஒரு லெட்டர் இருக்கும் ககாஷிக்கு. இந்த மிஷன் எனக்கு குழப்பத்தை கொடுத்துருச்சு, நான் என் ஃப்ரெண்டை கொல்லணுமான்னு. அதனால இந்த மிஷனை நான் கைவிட போறேன். அதனால டான்சோக்கு நாங்க ஃபெயில் ஆயிட்டோன்னு ரிப்போர்ட் பண்ண போறேன், ப்ளீஸ் உங்களை கவனிச்சுக்கங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ககாஷி கினோவேன்ட்டு ஃபீல் பண்ணுவாரு. ஈவினிங்கா இருக்கும். ஹொக்காகே ஆஃபீஸ்ல ஹிருசன் அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கப்ப வெளியே சவுண்ட் கேட்கும். ககாஷி சென்பா இங்க காயன் பா யுகோ, முதல்ல நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்ட்டு வேகமா ஓடி வந்து கூறுவாரு. யுகாவும் வருவா. ஹிருசன் என்னாச்சுன்னு கேட்கவும் லார்ட் தேர்ட் ஃபவுண்டேஷனோட உட்ஸ்டேல் யூசரை பத்தி அவன் என்ன டார்கெட் பண்ணான். லார்ட் டான்சோ உத்தரவு கொடுத்திருக்காரு, ஆனா பாதிலேயே அவன் மிஷனை விட்டு என் லைஃபை சேவ் பண்ணிட்டு போனான். அப்புறம் கிராமத்துக்கு வந்துட்டான். ஆனா இப்ப அவனுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் பாரு. டான்சோ ஃபவுண்டேஷன்ல அதை வாங்கி பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் கீனோவேன்பா. நான் மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு மன்னிப்பு கேட்பான் டென்சோ. டான்சோ உன்னை ககாஷினால தோக்கடிக்க முடிஞ்சிருக்குன்னா அது ஏன் தப்பு தான், அவனை குறைச்சு மதிப்பிட்டதுக்கு. இருந்தாலும் நீ உன்னோட மிஷனை விட்டுட்டு வந்திருக்க, அப்புறம் அவனை கொன்ன மாதிரி ஃபேக்கான வேலையை பார்த்திருக்க, அப்புறம் இங்கேயும் வந்து நிக்கிற. இந்த வேலைக்கு நான் 2 பேர்த்தெல்லாம் அனுப்பினான்பா. ஃபேக்கான ஆகி கொண்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த கிளாஸை போட்டு உடைப்பான். உன் நோக்கம் தான் என்னன்னு கேட்பான் டான்சோ. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காக இப்படி பண்ண பதில் சொல்றான்பா டான்சோ. ககாஷி ஹிருசன் கிட்ட தயவு செஞ்சு டான்சோ கிட்ட போய் கீனோவை காப்பாத்துங்கன்பா. அவர் ஜாபை கண்டினியூ பண்ணவும் லார்ட் தேர்டுன்னு பாரு ககாஷி. ஹிருசன் இது முன்னாலே முடிவானது, ஃபவுண்டேஷன்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், இருந்தாலும் இந்த விஷயத்துல அது பாசிபிள் இல்லைன்பாரு. யுகாவை கூப்பிட்டு ஹிருசன் எழுதியிருப்பாரு இல்லையா அந்த செய்தியை ஃபவுண்டேஷன் ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாரு. ஒக்காகேவோட ஆர்டர். உடனே டான்சோ இங்க வந்து எங்கிட்ட பேச சொல்லுங்கன்பாரு. யுகா அந்த லெட்டர் வந்துட்டு மாஸ்க் வியர் பண்ணுவா. யுகா வேணா நம்பி தான் ஒப்படைக்கிறேன்பாரு. மீதியை நான் பாத்துக்கிறேன் லார்ட் தேர்டுன்னு கிளம்பிடுவா. ஹிருசன் ககாஷி கூப்பிடவும் என்னன்னு கேட்பான். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயங்களை பாருன்பாரு. ககாஷி சரின்பாரு.
யுகோ போற பாதி வழியிலேயே கக்காஷியும் ஜாயின் ஆயிருப்பாரு. நானும் வரேன்ட்டு டான்ஜோ கிட்ட டென்சோ கக்காஷியும் லீஃப் ஷினோபி தான் லீஃப் காம்ரேட் நண்பனை கொள்றது சரியான்னு கேட்பான். டான்ஜோ உண்மையை சொல்லணும்னா ஃபவுண்டேஷன்ல இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்பான். ஃபவுண்டேஷன் லீஃபோட ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்பான். ஃபவுண்டேஷனுக்கு யூனிக்கான ஆர்கனைசேஷன் பெரிய மரமான லீஃபுக்கு சப்போர்ட் பண்ணுது. டீப் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மரம்னு பார்த்தாலே ரெண்டா டிவைட் ஆகும், மேல இருக்க பாதி கீழே இருக்க பாதின்னு. ஃபவுண்டேஷன் அதோட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. கினோட்டோ ஃபவுண்டேஷன் ஷினோபினா என்னன்னு கேட்பான். பேரு எமோஷன் கடந்த காலம் வருங்காலம்னு இல்லாதவன் தான் ஃபவுண்டேஷன் ஷினோபி. எங்களுக்கு எங்க மிஷன்ஸ் மட்டும் தான்பான். ஃபவுண்டேஷனோட லீடரா என் மிஷன்ஸ் முக்கியம் கத்துவான். கடந்த காலம் இல்ல வருங்காலம் இல்ல எமோஷன்ஸ் இல்ல பேரும் இல்லைன்னு திங்க் பண்ணும்போது டென்சோ வெல்கம் ஹோம்னு இருப்பாள் யுகிமி. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு கிளிச் ஆகவும் கவனம் இல்லாத மாதிரி இருப்பான். லிசன் பண்றே இல்லையாடான்னு கத்துவான் டான்ஜோ. இல்ல நான் அப்படி கூப்பிடாதீங்க என் பேர் கினோவே இல்லைன்னு கத்துவான். என்னடா சொல்ற நீ ஃபவுண்டேஷனோட கினோவே, அதை தாண்டி உனக்கு கிடைக்கிற வேற பேர்லாம் டெம்பரவரின்பான் டான்ஜோ. டென்சோ நான் லீஃபோட ஷினோபி, ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் இல்ல தண்டும் கிளையும் இருக்க லீஃபோட ஷினோபி. நான் மொத்த லீஃப்கான ஷினோபி தான், எல்லாரும் என் காம்ரேட்ஸ் தான்பான். டான்ஜோ செம்ம கடுப்பாயிருவான். எதிர அவனை இப்படி மாத்திச்சுட்டு அவனோட ரைட் ஷேரிங்கான யூஸ் பண்ணுவான். கினோட்டோ கிட்ட இவனை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போய் போடுங்க, கஸ்மார்க்கால பைண்ட் பண்ணுங்கன்பான். ஃபவுண்டேஷன்ல வந்து லார்ட் டான்ஜோவை உடனே கூட்டிட்டு வர சொன்னதை சொல்லுவாங்க. அவர் இங்க இல்ல, எவ்வளவு சீக்கிரமா அதை தெரிவிக்க முடியுமோ தெரிவிக்கிறோம்பாங்க. எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கக்காஷி கேட்கும் போதும் கூட தெரியாதுன்பாங்க. லார்ட் டான்ஜோவோட ஷெடியூல்ல நாங்க தனிப்பட்டவங்க இல்லைன்பாங்க. இந்த லார்ட் தேர்ட் கிட்ட திரும்ப போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவார் கக்காஷி சென்பை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யுகோ கேட்கறப்ப அவருக்காக காத்திருந்து இங்கேயே வெயிட் பண்ண போறேன்னு பாரு. போன்கவும் யுகோ கிளம்பிடுவா. மாஸ்க கழட்டி போட்டு முன்னால போவாரு. இது ஃபவுண்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன் பாங்க. அங்க இருக்க ஷினோபிய கென்ஜுட்சுல போடவும் விழுந்துருவான். குனோயிச்சி அட்டாக் பண்ண வருவா. அதை தடுத்துட்டு கென்ஜுட்சுல அவளை போட்டு கினோவே எங்கன்னு கேட்பாரு. டான்ஜோ அந்த கினோவே தலையில கக்காஷி இன்னும் என்ன கிரேசியான தாட்ஸ் எல்லாம் போட்டானோன்ட்டு கடுப்புல இருப்பான். டான்ஜோ நாங்க தயாருன்னு கூப்பிடுவாங்க. இவங்க போறக்கு முன்னாலே கக்காஷி போய் கென்ஜுட்சுல போட்டிருப்பாங்களே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். வா கினோவே போலான் பாரு. எஸ்கேப் ஆகிறப்ப கரெக்டா கினோட்டோ அப்புறம் டான்ஜோ வந்திருப்பாங்க. உட் ஸ்டைலால இந்த பக்கம் வர முடியாத மாதிரி தடுத்துருவான் டென்சோ. அலாம் போட்டு விட்டுருவாங்க. அவங்கள கண்டுபிடிங்க இங்கதான் இருக்கணும்ட்டு குணாயெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா சேஸ் பண்ணுவாங்க. அவங்கள தப்பிக்க ட்ரை பண்றப்ப முன்னால பார்த்தா டான்ஜோ அவனோட சப்பார்டினேட்ஸோட வந்து நிப்பான். வின் ஸ்டைல் வேக்யூம் புல்லட்ஸ் பண்ணுவான். டென்சோ உட் ஸ்டைல் டூம்டு வால் பண்ணுவான். அதையே உடச்சிருக்கும். டென்சோ பின்னால தள்ளிரும். நல்லது கக்காஷி, உன் பக்கம் வந்து இங்க வந்திருக்க. நீ ஃபவுண்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்க எந்த ஒரு அத்தரைசேஷனும் இல்லாம. அப்புறம் எங்கள ஒருத்தனை தூக்கிட்டு போக பாக்குற. அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிட முடியும்னு நினைக்காதேன்னு டான்ஜோ. கக்காஷி திரும்பி பாக்குறப்ப பின்னாலையும் ஃபவுண்டேஷன் அன்பு வந்திருப்பாங்க. சுத்து போட்டிருப்பாங்க நாலா பக்கமும். டென்சோ இருந்துச்சு டான்சோ கக்காஷின்னு சொல்ல வரப்ப வாய மூடுன்ட்டு டான்சோ நீயும் இங்க இருந்து இதோட தப்பிச்சிட முடியாதுன்பான். நீயும் தான் வாய்ஸ் கேட்கும். எல்லா அன்பு மெம்பர்ஸும் யாருன்ட்டு பயப்படுவாங்க. பார்த்தா ஹிருசன் வந்திருப்பாரு. ஹிருசன் பான் டான்சோ. ஹிருசன் கக்காஷி மேல உனக்கு வெறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எங்களோட பெஸ்ட் ஷினோபியை டார்கெட் பண்றதுக்கு அது மட்டும் காரணம் இல்லைன்பாரு. எதை பத்தில பேசுறேன் டான்சோ. கக்காஷி பத்தில எனக்கு கவலை இல்ல. இருந்தாலும் அவன் சொந்த விருப்பத்துல தான் இங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கான் ஃபவுண்டேஷனுக்குள்ள. அப்புறம் அது சீரியஸ்ன்பான். ஹிருசன் என்ன அவன் விருப்பத்துல வந்தானா? ஆக்சுவலா நான் தான் அவனை டிஸ்பேச் பண்ணி விட்டேன். அவன் உன்னை தேடி வந்து கூட்டிட்டு வரணுங்கிறது என்னோட உத்தரவுன்னு பாரு. கக்காஷிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். டான்சோ இது மிக்ஸ்அப் ஆன கம்யூனிகேஷனா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடந்திருக்குன்னு டான்சோ. அப்பனா சரி கக்காஷி விஷயங்கள் செட்டில் ஆயிடுச்சுல, அடுத்து நான் இஷ்யூ அனுப்புறேன்ல அந்த மேட்டரை பேசலான்னு பாரு ஹிருசன். இது இந்த வில்லேஜோட இன்னொரு சுப்பீரியர் ஷினோபியை பத்தி. உனக்கே தெரியும்ல ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இன்னொரு உட் ஸ்டைல் யூசர் வேணும்னு ஆசைகள் இருந்துச்சுன்னு. அந்த பவர் அடைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண காலம் இருக்குங்கிறது தெரியும்லன்னு பாரு. டான்சோ தலையாட்டுவான். இப்ப எனக்கு புரியுது, அப்படி ஒரு உட் ஸ்டைல் யூசர் இருக்கான். அப்படிப்பட்டவன் எதுக்கு ஃபவுண்டேஷன்ல மறைச்சு வச்சிருக்கீன்னு கேட்பாரு. டான்சோ அவனை கண்டுபிடிச்சது நான் தான், அப்புறம் அவனை பாதுகாத்ததும் அப்புறம் அவனை வளர்த்ததுன்பா. அவனை யாருகிட்ட இருந்து மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவனுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண வேணான்னு இருந்தன்பா. ஹிருசன் நல்லா கேட்டுக்கு டான்சோ. அந்த ஜென்சுரிக்கு குழந்தைக்கு இப்ப 4 வயசாச்சு. வுட் ஸ்டைல் சீலிங் ஜுட்ஸுங்கிறது இந்த கிராமத்துக்கு ரொம்ப அவசியமானது. அதனால இந்த வுட் ஸ்டைல் யூசரை என்ன நம்பி ஒப்பாட ஏன் டைரக்ட் கண்ட்ரோலுக்கு அடியில கேன் புல சேர்த்துக்கிறேன் பாரு. ஆனாங்கும் போது ப்ளீஸ் பண்ணி கேட்பாரு ஹிருசன். அவனுக்கு வேல்யூபிளான சபார்டினேட் தான், ஆனா ஹிடன் லீஃபோட நன்மைக்காக அவனை எங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாரு. சுத்திக்க சபார்டினேட்ஸை பார்த்துட்டு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஹிருசன் அப்படின்னா விஷயங்கள் செட்டில் ஆயிடுச்சுல எனக்கு அம்மான்பாரு. டான்சோ ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ்க்கு கஸ்மார்க் இருக்கும். அதனால அவங்களால ரொம்ப ஒரு ரகசியமான தகவல்களை ரிவீல் பண்ண முடியாது. அந்த கஸ்மார்க்கை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்ருவான். ஹிருசன் ப்ராப்ளம் இல்லைன்றவாரு. டான்சோ அப்படின்னா சரின்பான். ஹிருசன் இனிமேல் அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நீ என் டைரக்ட் ஆர்டருக்கு கீழே இருக்க ஆன்புல இருப்பேன்பாரு. அமைதியா இருக்கவும் கக்காஷி போய் தோல்ல கை வைப்பாரு. சாருன்ட்டு டென்சோ முன்னால போவான். டான்சோ கிட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிருப்பான். அடுத்த நாள் ஃபவுண்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹொகாகேவோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஆன்பு குரூப்குள்ள போவான். எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லிட்டு நான் கீனோவே ஃபவுண்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனவன்பான். ஹலோ டென்சோன் பாரு கக்காஷி. டென்சோவான்ட்டு ஷாக் ஆவான். கீனோவேங்கிறது உன்னோட ஃபவுண்டேஷன் கோட் நேம். ஆன்புல உன் பேரே நீ சொல்லலாம் டென்சோன் பாரு கக்காஷி. ஆனா அதுன்னு டென்சோ மழுப்புறப்ப பேஸ்ட்ல நீயே உன்ன டென்சோன் கூப்பிட்டுருக்கீங்களேன்னு பாரு கக்காஷி. எல்லாத்துக்கிட்டையும் இவன் டென்சோ புதுசா வந்திருக்கான் பாரு கக்காஷி. அவனோட திறமைக்கு என்னால உறுதி அளிக்க முடியும் பாரு. வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப நான் டென்சோவான்னு கேட்பான். கக்காஷி டீம் ரோவான என் டீம்ல இருக்க போறேன் பாரு டென்சோ கிட்ட. சந்தோஷமா ஓகே சென்ட் பாயிண்ட்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா அண்ட் உச்சிஹா ஆன்புங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறேன் பாரு ககாஷி.